ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஒரு வாரம் பக்கமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைவ் வந்து. ஸோ ஷார்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டுருக்கோம். பட் லைவ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. 1 வீக் ஏன் டைம் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். கடையோட பிஸி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, இல்லை எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு பின் பண்ணுற ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன அமௌண்ட் ஆகும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான், என்ன அமௌண்ட் ஆகும், எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். என்ன பட்ஜெட் ஆகும், பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் சொல்லியிருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு லேடிஸ் ஓரியன்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஹை லெவல்லேருந்து லோ லெவல் பட்ஜெட் வரைக்குமே எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாமே என்னோடய வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அது என்ன ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு ஷீட் எடுத்து நீங்கள் அது எழுத ஆரம்பிங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், உள்ளே மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் மட்டுமே தான் ஒரு கிளியரான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோமா கவுத்தமான்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா மெட்டீரியலே உங்களுக்கு பாதிக்கு மேலே அமௌண்ட் இழுத்துரும், இன்டீரியர் பாதிக்கு மேலே அமௌண்ட் இழுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போடுற காஸ்ட் மெட்டீரியல், அதாவது உண்மையான சரக்கு, அது ரொம்பவே கம்மியாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு சின்ன தள்ளு வண்டியில் ஏதாவது ஒன்று பிஸ்னஸ், இட்லி பஜ்ஜி போண்டா பண்ணுறதோ, இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு துணிக்கடை வைக்கிறீங்க, ஒரு நகை கடையே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் நீங்கள் பட்ஜெட் ஃபுல்லாகவே எழுதுங்க. நான் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன், இவ்வளோ அட்வான்ஸ் போக, இவ்வளோ இன்டீரியர் காஸ்ட் போக, உள்ளே எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் போக இவ்வளோ வருமா, என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதும்போது இன்டீரியர் காஸ்ட் நீங்கள் ஒரு 50,000 1 lakh நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, என்னோடய பட்ஜெட் 1 லட்சம் தான், அப்போ நான் அந்த 1 லட்சத்துக்கு மெட்டீரியல் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறது, அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு நான் எங்கே வாங்கினா கம்மியாகும் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க ஒரு பிஸ்னஸில் அப்படின்னா ஜஸ்ட் பிளான் பண்ணி போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து இது வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது லாபமாக சேரும், பல வருஷங்கள் ஆயிரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக பேசுகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன காஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி துணி எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு டீ கடை வைக்கிறீங்களா, ஒரு பேக்கரி, ஜஸ்ட் ஒரு பேக்கரி மட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா, ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கிறீங்களா, இல்லை ஈவினிங் டைமில் காளான் பேல்பூரி போடுறீங்களா, இது எல்லாமே டிபெண்ட்ஸ், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் பட்ஜெட் ஓரியன்டாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கடை ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோடய கடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அளவு தான் இருந்துச்சு. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். என்னோடய கடை பார்த்திங்கன்னா இந்த அளவு தான், இது வரைக்கும் மட்டுமே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனும் சேர்த்தி நாங்கள் எடுக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 years நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ஷாப் ஓகேவா, நல்லா போகுதா, நல்லா போச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ஃபர்தராக டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் என்னோடய பழைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் தான் போட்டிருப்பேன், இது வரைக்கும் தான் என்னோடய கடையே இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரேக்கு தான் அடிச்சிருப்பேன், ஃபுல்லாக ரேக் அடித்து போட்டிருப்பேன். இப்போது இந்த ஒரு 1 year ஆச்சு, 1 year பக்கமே ஆச்சு. இந்த கடை எடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, ஓகே எங்களுக்கு பிஸ்னஸ் ஓகேவாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த கடையை நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் எடுத்தோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்லலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் நாங்கள் கடை வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். தீபாவளி டைமில் அவ்வளோ கூட்டம் வரும். அந்த ஒரு இது வந்து ஒரு 10க்கு 16 இருக்கும். இது 10க்கு 16 கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும், இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மெட்டீரியலும் அங்கே இருக்கும். குழந்தைங்க துணியிலேருந்து, பெரியவங்க துணியிலேருந்து, நைட்டியிலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் அது மட்டும் அது வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த போன தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக நாங்கள் இந்த போர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அழகாக வந்து போய் டாப் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. யாராவது ஷர்ட்டு டிஷர்ட் வேணும் அப்படின்னா அவங்களே எடுப்பாங்க. அவங்களே கண்ணாடி இங்கே முன்னாடியே வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது. ஸோ அழகாக எடுப்பாங்க, கண்ணாடி முன்னாடி வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது வந்து உள்ள கவுண்டருக்கு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பேராக இருக்கிற லெகின் ஆர் இதுக்கு பேராக இருக்கிற ஜீன் எது வேணுமோ பேர் பண்ணி பில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதனால தான் சொல்கிறேன் நான், நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். பிளான் பண்ணுறது வந்து நான் ஜஸ்ட்டு கடைக்கு மட்டுமே நான் சொல்ல கிடையாது, லைஃப்லேயும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி வந்து ரொம்ப நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வாங்கி போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரியன்டாக நீங்கள் என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் எழுதி வச்சு பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டு இதுக்கு தான் இவ்வளோ தான் அப்படின்றது எழுதி வச்சு கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எந்த ஒரு சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து கோயம்புத்தூர். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். வேறு லெவல். தேங்க்யூ வெரி மச். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 45 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க இது வந்து நான் என்னோடய வீடியோவை பார்த்து சர்வைவ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 35லேருந்து 45 ஏஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப துடிப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டாமா, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. ஆன்லைனில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். மீஷோ, அமேசான் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இகாமர்ஸ் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு பல்காக ஒரு நைட்டி வாங்கி அந்த நைட்டியை வந்து நீங்கள் இகாமர்ஸில் சேல் பண்ணலாம். ஒரு லெகின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லெகின் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் இருந்தால் போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து அழகாக நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை நான் கடை போடணும், என் குழந்தையும் பார்த்துக்கணும், கடை போடணும் அப்படின்னாலும் தாராளமாக ஒரு மினிமமான பட்ஜெட்டில் வந்து கடை போடலாம். வீட்லேயே வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட வீட்டில் ஜஸ்ட் ஒரு 5000 ரூபா இருந்தால் போதுங்க. நைட்டி, பாவாடை இது மட்டும் வாங்கி ஜஸ்ட் ஒரு 5000 இருந்தால் போதும். நைட்டி, பாவாடை 5000 வந்து இப்போ ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு, ரொம்பவே லீஸ்டான பட்ஜெட்டு 5000 ரூபா. அந்த 5000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக வரும். உங்களுக்கு ஒரு நைட்டி மேலே ஒரு 50 ரூபா நீங்கள் வச்சு விற்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா இப்போது ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க, இப்போ எங்கள் கடைக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்கன்னா மினிமம் 4 நைட்டி, மேக்ஸிமம் 8 நைட்டி வரைக்கும் எடுக்கிறாங்க. இப்போ அதுவும் நாங்கள் வந்து ஆஃபர் போட்டிருக்கிறதுனால 5 நைட்டி 1000 ரூபா ஆஃபர் போட்டிருக்கிறதுனால 5 நைட்டி 6 நைட்டி ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியோ ஒரு 40லேருந்து 50 நைட்டி வரைக்கும் போயிடுது. ஏன்னா இப்போ சீசன் வந்து அப்படி நைட்டி வந்து ரொம்ப நல்லா போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ரெகுலரான பிஸ்னஸ். ஸோ வந்து மினிமமாக இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக வச்சுட்டு நீங்கள் வந்து விற்றீங்க அப்படின்னா கூட தாராளமாக ஒரு மினிமமான 5000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் அழகாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு 4-5 நைட்டி அசால்ட்டாக போயிடும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் வந்து பில்டப் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக நல்லா அழகாக சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்காந்துட்டே ரொம்ப அழகாக சம்பாதிக்கலாம். உங்களுக்கு நைட்டி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கா, அடுத்து வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து சாரீ எடுக்கிறதுனா சாரீ எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலையே ஒரு சின்ன பார்ட் மட்டும் ஒரு ரேக் மாதிரி செட் பண்ணி அந்த ரேக்கில் வந்து சாரீஸு
நைட்டிஸ் இதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து அழகாக அது செட்டப் பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து நீங்கள் கஸ்டமர் உள்ளே கூப்பிட்டா தான் பக்கத்தில் இருக்கிறவங்க நைட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ளே வச்சு நீங்கள் வந்து அது காமிக்கலாம். வீட்டில் ஒரு சின்ன ஒரு செட்டப் அவ்வளோதான். ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா அந்த ஹால் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு ரேக்கு மட்டும், இரும்பு ரேக் மட்டும் வாங்கி அழகாக செட் பண்ணி நீங்கள் விற்கலாம். ஸோ அந்த சாரீ வந்து அந்த நைட்டியில் ஆரம்பித்தது, சாரீலேருந்து சுடிதார்லேருந்து அப்படியே பில்டப் ஆகிட்டே போகும். ஒரு டைம் ஓகே எனக்கு வந்து நல்லா போகுது, இந்த பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், வீட்டில் வச்சு நான் ரொம்ப நல்லா சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கடை போட்டு சூப்பர் டூப்பராக இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது, எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, பட் அது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ரீசன்னால் அது வந்து தடுத்து போயிட்டே இருக்குது, இல்லை பண்ண முடியல அப்படின்ட்டு நினைக்கிறவங்கெல்லாம் யார் யார், இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் டாப் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸல் டாப் பார்க்கலாம், டபுள் எக்ஸல் கூட நிறையா இருக்குது, அது கூட நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸல் டாப் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து எக்ஸல் டாப்பு வித் ரேட் தெரியுமா தெரியல, நான் டிசைனுக்கு மட்டும் காமிக்கிறேன். சேலுக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஓகே, அடுத்த கமெண்ட்டுக்கு நான் போயிடுறேன். அடுத்த கமெண்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வந்து நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எடுத்த உடனே கொடுக்காதீங்க. பட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்தா நல்லா போகும், பட் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கையில் வராது, அது வந்து லாஸை நோக்கி தான் போகும். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டு 100% கொடுக்காதீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்கள் தரீங்க அப்படின்னா கூட ஒரு 2 நாளில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேணால் கொடுங்க. இந்த வாரம் மாதம் இழுக்கிறது இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது. 2 டேஸில் கொடுக்குறோன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஒரு ஹாஃப் தி அமௌண்ட், இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு சேலை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 550 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 250 ரூபா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 300 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வாரமாயிரும், மாதமாகும், இழுத்து 100 ரூபா 200 ரூபா அப்படி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த வச்சு நீங்கள் வந்து அடுத்த ரொட்டேஷனுக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து பண்ணவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நோன் தான் நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் நம்ம கடையில் இன்ஸ்டால்மெண்ட்டே கிடையாது, கேஷ் அண்ட் கேரி மட்டுமே தான். இஃப் இன்கேஸ் இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க இப்போ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒருத்தங்க 2 பேருக்கு, ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க 2 பேருக்கு மட்டும்தான். அதுவுமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கேட்டு வாங்குறதுல சங்கடமே படக்கூடாது. கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிடணும். ஏன்னா நம்மளோட உழைப்பு, நம்மளோட பணம், நம்ம துணி தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நோன் தான் நான் சொல்லுவேன். இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தரலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நோ, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தராதிங்க. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு தான் போய் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த பெட்ரோல் சார்ஜும் உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு 50 ரூபா வர்றது கூட வராது. ஒரு 20 ரூபா ஒரு நைட்டி மேலே நீங்கள் ஒரு 20 ரூபா தான் நீங்கள் லாபம் வச்சு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் இன்ஸ்டால்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. குட் ஃப்ரைடே, ரம்ஜான், ஈஸ்டர் அது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஈஸ்டருக்கு துணி எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ரம்ஜானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த ரொம்ப கிராண்டாக இருக்கிற ஐட்டம்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து போகும். யாரெல்லாம் கடை வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் எப்படி போயிட்டுருக்கு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேராவது கண்டிப்பாக ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடை எப்படி போயிட்டுருக்கு, சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து நீங்கள் வந்து இப்போ காப்பி கடை, கருப்பட்டி கடை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி இதெல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைஸில் தான் போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதும். அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். காட்டன் சாரீஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறைய வந்திருக்கு. சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ சூப்பராக போயிட்டுருக்கு. பட்டு போகாது அப்படின்ட்டு நினச்சிருக்கு, அதெல்லாமே தப்பு. பட்டு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து சீசன் எடுத்து கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து கோவிலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி பட்டு வந்து சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. சாஃப்ட் சில்க் வந்து மறுபடியுமே சாஃப்ட் சில்க் வந்து இருக்கிற சாஃப்ட் சில்க்கு சேலில் கிளியரன்ஸ் சேலில் வந்து நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன். கிளியரன்ஸ் சேலு சாஃப்ட் சில்க் ரேட் ரொம்ப